அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 7/6/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 to 4:30 மணி வரை. யமகண்டம் 12 to 1:30 மணி வரை. இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்பவே மன அழுத்தம் இருக்குது, வீட்டில் ஒரு அமைதி இல்லை, ஏதோ ஒன்று எதிர்மறையான விஷயமா நடக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு சிறிய பரிகாரத்தின் மூலமாகவே சரி செய்து தரப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய உறுதி மற்றும் தைரியம் வெற்றி பெற உங்களுக்கு வழிகாட்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை சீராக ஆற்றுவீர்கள். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை தாயோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். பணிக்கு நீங்கள் ஊக்கத்தொகை பெறக்கூடிய நாளாக அமையலாம். இது உங்களுக்கு கூடுதலாக பண வரவாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பயணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இசை கேட்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு சற்று ஆறுதலை பெற்றுக் கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை சிறிது கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும். பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும். இதன் மூலமாக பணிகளை எளிதாக ஆற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல. இன்று துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். கூடுதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு விவாதத்தில் ஈடுபட நேரிடலாம். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அன்பை வளர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பு மற்றும் மராமத்திற்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும். புத்துணர்ச்சியோடு இருப்பதாக உணர்வீர்கள். சுபகாரியங்களில் பங்கு கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது திருமணத்தை திட்டமிட்டு நடத்தலாம். இன்று அதற்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்து மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும். உங்களால் சிறிது பணம் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியையும் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் காணப்படலாம். அதிகரிக்கக்கூடிய செலவுகள் ஏற்படும் இக்காரணத்தால் உங்களால் அவற்றை சமாளிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். தொடைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான நாள் அல்ல. ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். உங்களுடைய மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாகவும் அதில் நீங்கள் மும்முரமாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. அனுசரித்து போவதன் மூலமாக பணிகளை வெற்றிகரமாக முடிக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இந்த போக்கை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். பணிகள் அதிகம் காரணமாக இன்று சோர்வோடு காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழக்க வாய்ப்புள்ளது. அமைதியாக செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணிகளை முடிக்க முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். சொந்த பந்தங்களோடு அன்பை வளர்த்துக் கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல. நீங்கள் தேவையின்றி பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது. கால்வலி மற்றும் தலைவலி போன்ற சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விரைவில் முன்னேற்றம் கிடைக்கும். குறைந்த முயற்சியில் உங்களுடைய வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திறமையை உணர்ந்து கொள்ளாத இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உடன்பிறந்தோரோடு நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தோடு தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகளவில் காணப்படும். உங்களால் பணத்தை அதிகளவில் சேமிக்க முடியும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். உங்களிடம் திருப்தியும் தைரியமும் காணப்படும் நாளாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பல செயல்கள் காணப்படும் நாளாகவும் நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் 1-2 முறை யோசித்து செய்ய வேண்டிய நாளாகவும் அமைகிறது. வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் மாற்றங்கள் காணப்படலாம். பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பணியிடத்தில் பிறரோடு பேசுவதற்கு முன் உங்களது எண்ணங்களில் அதிக கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்களது துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் சுமையாக காணப்படலாம். பணத்தை சாதுரியமாக நிர்வகிப்பது கடினமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் போன்ற பாதிப்பு காணப்படலாம். பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கிய பரிசோதனையை மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சராசரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. இல்லையெனில் பிறகு வருத்தப்பட நேரிடலாம். இன்று உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு உறவு முறையில் சில பிரச்சனை காணப்படலாம். இது பாதிக்காத வகையில் நீங்கள் அனுசரித்து செயல்படுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல. சில அமைதியற்ற தருணங்கள் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால் மற்றும் தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் மந்தமான நாளாக அமையலாம். இன்று உங்களது பணிகளை எளிதாக கையாள்வது கடினமாக இருக்கலாம். வெற்றிக்கான நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம். இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும். இதனால் முறையோடு பணியாற்ற இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல. துணையோடு நெருக்கத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. தக்க நேரத்தில் உணவை உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாகவே அமைகிறது. உங்களுடைய மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. விருப்பங்கள் நிறைவேறி திருப்தி கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான விளைவுகள் காணப்படலாம். திறமைக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது. காதல் உணர்வுகளை இன்று வெளிப்படுத்த இயலும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பணத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.